பிஞ்சிலேயே பழுத்தது என்பார்கள். அப்படித்தான் வயதுக்கு மீறி செல்போனில் பார்க்கக்கூடாதது எல்லாவற்றையும் பார்த்த சிறுவன் ஒருவன் சிறுமிகளுக்கு காதல் வலை விரித்து நகைகளையும் பறித்திருக்கிறான். சமீபத்தில் 14 வயது சிறுமியின் தந்தை ஒருவர் சென்னை திருவிக நகர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறார். அந்த புகாரை விசாரித்த போலீசார் ஒரு கணம் அதிர்ந்துதான் போயிருக்கிறார்கள். காரணம், அந்த சிறுமியை ஏமாற்றியவன் 17 வயது ஆன சிறுவன் என்பது தெரியவந்திருக்கிறது. இன்ஸ்டாகிராம் மூலமாக சிறுமிக்கு காதல் வலை விரித்த சிறுவன் பின்னர் மிரட்டலில் ஈடுபட்டு பணம் நகைகளை பறித்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறான். சிறுவனின் நடவடிக்கைகள் அவனின் தாய்க்கு தெரிந்தும் அவர் கண்டும் காணாமல் இருந்திருக்கிறார். இதுபோல இன்னும் 2 சிறுமிகளையும் ஏமாற்றி உயர் ரக பைக் வாங்கி ஆடம்பரமாக வாழ்ந்திருக்கிறான் அந்த சிறுவன். இதுகுறித்து விவரித்த போலீசார், திருவிக நகர் அருகே வசிக்கும் அந்த சிறுமி அதே பகுதியில் தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கிறாள். அவளை பார்க் ஒன்றில் சந்தித்த அம்பத்தூரைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் ஒருவன் சிறுமியிடம் நட்பாக பேசி பழக ஆரம்பித்திருக்கிறான். அதைத் தொடர்ந்து இன்ஸ்டாகிராமிலும் நட்பாக இருக்கிறான். ஒரு கட்டத்தில் அவனது நடவடிக்கைகள் பிடிக்காமல் போக அந்த சிறுமி அவனிடம் பேசுவதை நிறுத்தியுள்ளார். இருந்தும் சிறுமி டியூஷன் போகும்போதும் வரும்போதும் அவன் தொந்தரவு செய்திருக்கிறான். அந்த சிறுமியின் புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமிலிருந்து டவுன்லோடு செய்து, இந்த போட்டோஸ் நீயும் நானும் வெளியே போனப்போ எடுத்தது, நாம 2 பேரும் லவ்வர்ஸ் அப்படின்னு ஊரறிய உங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன் என்று மிரட்டியிருக்கிறான். சிறுமியின் வீட்டில் அவளுடைய எதிர்காலத்திற்காக தங்க நாணயங்களை வாங்கி சேர்த்து வைத்துள்ளனர். சிறுவனின் மிரட்டலில் பயந்து போன சிறுமி வீட்டிலிருந்து 5 சவரன் நாணயங்களையும் சுமார் 75,000 பணத்தையும் எடுத்துச் சென்று கொடுத்திருக்கிறாள். அதன் பிறகும் விடாமல் அவன் தொந்தரவு செய்ய அந்த விரக்தியில் அவளுடைய கையை கிழித்துக் கொண்டிருக்கிறாள். இதை பார்த்த சந்தேகப்பட்ட அவளுடைய அப்பா, என் மேல அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லு, என்ன நடந்துச்சு என தோண்டி துருவி விசாரித்திருக்கிறார். அப்போது நடந்தவற்றை சிறுமி கூற அதை கேட்டு அதிர்ந்தவர்கள் கடந்த நவம்பர் 16ஆம் தேதி எங்களிடம் புகார் அளித்தார்கள். வழக்கு பதிவு செய்து விசாரித்த போது குற்றத்தில் ஈடுபட்டது அம்பத்தூர் சத்தியபுரம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் என்பது தெரியவந்தது. அவனிடம் விசாரித்த போது இதுபோல இன்னும் 2 சிறுமிகளை ஏமாற்றியிருக்கிறான் என்ற தகவலும் தெரிந்தது. அவனுடைய செல்போனை ஆய்வு செய்ததில் 3 சிறுமிகளிடமும் ஒரே நேரத்தில் சாட் செய்த ஆதாரங்கள் சிக்கியுள்ளன. காதலை தாண்டி அதில் ஒரு சிறுமியுடன் லஸ்டில் இருந்தேன் என கேஷுவலாக சொல்கிறான் அந்த சிறுவன். தனது செல்போனில் வயதுக்கு மீறி பார்க்கக்கூடாத பான் வீடியோக்களை எல்லாம் பார்த்துள்ளான் அந்த சிறுவன் என்பதும் தெரிய வந்துள்ளது. ஆரம்பத்தில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, செலவுக்கு பணம் இல்லை என பாவமாக பேசி 500, 1000 என வாங்குபவன் பிறகு நகைகளை கேட்பானாம். பெண் பிள்ளைகள் நகைகளை எளிதில் தராது என்பதால் நாம சேர்த்தெடுத்த போட்டோக்களை நெட்ல போட்டுருவேன் என்று மிரட்டி வாங்குவானாம். இதில் 17 வயது சிறுமி ஒருவரிடம் 1 லட்சத்திற்கு மேல் ஏமாற்றியிருக்கிறான். அவர்கள் தரப்பு புகார் தர யோசித்து அந்த பையனின் வீட்டிற்கே சென்று சண்டையிட்டு 25,000 பணத்தை மட்டும் வாங்கிச் சென்றுள்ளனர். பையனின் தாய்க்கு இது தெரிந்த பின்னும் அவர் அவனை கண்டிக்கவில்லை. ஒரே பையனை செல்லமா வளர்த்துட்டேன், அதுபோக இந்த வயசுல பிள்ளைங்க இப்படித்தான் இருப்பாங்க என்று அவரும் கேஷுவலாக கூறியிருக்கிறார். கணவரை பிரிந்து தனியாக வாழ்ந்து வரும் பையனின் தாய் நர்ஸாக பணியாற்றி வருகிறார். மகனோ சரியாக படிக்காமல் 10வது ஃபெயில் ஆனதால் தற்போது டுட்டோரியலில் படித்து வருகிறார். இன்ஸ்டாகிராமில் பள்ளி சிறுமிகளுக்கு காதல் வலை வீசுவதில் இவனுக்கு ஒரு போதை. அப்படி பணம் பறித்துதான் 2 பைக்குகளை செகண்ட் ஹேண்டில் வாங்கி சொகுசாக சுற்றி வந்திருக்கிறார். பல கடைகளில் பிரித்து அவன் அடகு வைத்திருந்த 3.5 சவர நகைகளை தற்போது மிரட்டியிருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள் காவல்துறையினர். திருவிக நகர் காவல் ஆய்வாளர் கிருபாநிதியிடம் பேசினோம். சிறுவனை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். இணையத்தில் நன்மை இருப்பது போல தீமையும் இருக்கிறது. எனவே குழந்தைகளின் செல்போன் பயன்பாட்டை பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும். பேரண்ட் கண்ட்ரோல் மோடில் செல்போன் பயன்படுத்துவது நல்லது. தங்களுக்கு எது நடந்தாலும் உடனடியாக பெற்றோரிடம் தகவல் சொல்லும் அளவுக்கு பிள்ளைகளிடம் பெற்றோர் நட்பாக பழக வேண்டும் என்றும் கூறுகின்றனர். குழந்தைகளை தனி அறையில் அதிக நேரம் விடக்கூடாது. டீனேஜ் பிள்ளைகள் சோசியல் மீடியாக்களை பயன்படுத்தும் போது முகம் தெரியாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குழந்தைகள் சம்பந்தப்பட்டிருப்பதால் இவ்வழக்கின் விவரங்களை இதற்கு மேல் சொல்ல முடியாது என அந்த காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரி முடித்துக் கொண்டார். சோசியல் மீடியாவோ நிஜ வாழ்க்கையோ தவறான நபர்களை பிளாக் செய்வது நல்லதுதானே? குமுதம் செய்திகளுக்காக கண்ணதாசன்.